தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி பேசப்பட்ட நிலையில அவங்களோட மூத்த தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் உங்க கூட்டணி விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக காங்கிரஸ் வந்து ஒரு ஊழல் கூட்டணின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து என்ன? தேமுதிகவுடைய கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் என்ன சொல்கின்றாரோ அதுதான் இந்த கட்சியின் கருத்தை தவிர மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. 5 வருட காலம் ஒன்றையும் செய்யாமல் வீட்டுக்கு போக நேரத்தில் செய்வோம் என்ற உறுதியை கூறி இருக்கின்றார்கள். அவருடைய உறுதியை தண்ணீரில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி எது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். வியாப ஊழலில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்றது. அதிலே 43 பேர் இறந்திருக்கின்றார்கள். சில பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே ராஜஸ்தானின் முதலமைச்சர் அவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார். ஊழல் அரசு என்று மோடியினுடைய மனைவி அவர்களே சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றார். கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டின் பல்வேறு அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள், கோரிக்கைகள் இந்த அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த முதலமைச்சருக்கு அதை பற்றிய எந்த அக்கறையும் இல்லை. வாக்குகளை பெறும் பொழுது மக்களிடம் கும்பிட்டு வாக்கு கேட்கிற ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் முதலமைச்சரான பிறகு அந்த வாக்காளர்களையே மதிக்காத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்பது முதலில் கோரிக்கையை முன்வைத்துவிட்டு அது இந்த அரசின் காலில் ஏறாவிட்டால் அதை புரிய வைப்பதற்காக நடத்தப்படுவது. இன்றைக்கு தமிழகத்திலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடாத தரப்பினரே இல்லை என்ற வகையிலே இந்த அரசு அவர்களுடைய கோரிக்கைகளை பற்றிய எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த மக்களை அலட்சியம் செய்கிற அரசாக அது இருக்கிறது என்பது தமிழ்நாட்டை பிடித்த ஒரு பிணி. இந்த பிணியை அப்புறப்படுத்தினால்தான் போராடுகிற மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அதற்கு உரிய நிவாரணங்களை வழங்கக்கூடிய அரசாக தலைவர் கலைஞர் தலைமையிலே அமைந்த அரசு பல காலங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறது. மீண்டும் அமையும். பல்வேறு கோரிக்கைகளும் மக்களின் தேவைகளும் நிறைவேற்றப்படும்.